Good afternoon, children. How are you all? I hope you all are doing well and you all are safe. Okay, children. In the last video, we saw about continuous present tense is a participle. Yes or no? Now, here today we are going to see about the future. Continuous tense. ப்ரெசன்ட் பார்ட்டிசிப்பிளில் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோமோ அது அப்படியே ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் எதை வச்சு யூஸ் பண்ணுவோம், வில் பி. சரியா? ஐ டோல்ட் யூ தட் வில் பி இஸ் யூஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். அதாவது கண்டினியூஸ் இருக்கும்போது மட்டும்தான் வில் யூஸ் பண்ணுவோம். மற்ற நேரம்லாம் ஷுட், மஸ்ட், ஷேல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். will மட்டும்தான் யூஸ் பண்ணும். when it is continuous we use will. Okay, now here singular, plural, whatever it is, எல்லாத்துக்குமே என்ன வருது, for everything it is. so will அப்படின்னா கட்டாயமாக நாளைக்கோ நாளானோ செய்ய போகிற ஒரு காரியம், அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதான் வில். சரியா? ஸோ நவ் வில் பி என்ன செய்யணும், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கு நான் போகிறேன் அப்படின்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், வில் பி யூஸ் பண்ணி போடுவோம். டுமாரோ ஐ வில் பி கோயிங். சரிதானா? ஓகே. போவேன் இல்லை, போகிறேன், தட் மீன்ஸ் கண்டினியூஸ். போகிறேன் தட் மீன்ஸ் போயிட்டே இருக்கேன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு நான் போவேன், போகிறேன் இல்லையா? ஓகே. கோயிங், அதான் கோயிங். Did you understand, children? Okay. Now I will be waiting for you. I think that the first one is done. Okay. Here the best thing is present tense la we were conscious about the words for singular and plural. Yeah. For present present participle கான்ஷியஸ் தான் நம்ம கவனமாக இருந்தோம். எதுக்கு, சிங்குலருக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணோம், வாஸ், ப்ளூரலுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணோம், வர், அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருந்தோம். பட் இங்கே அந்த பிரச்சனையே இல்லை. வெதர் சிங்குலர் ஆர் ப்ளூரல் வில் பி தான் வரும் இல்லையா? ஸோ வெரி ஈஸி. ஸோ ஐ திங்க் யூ கேன் டூ திஸ் பேஜ் நம்பர் 114 as your homework. The first one is done for you, that is I will be waiting for you. The second one I will help it for you. They will be coming. They will be coming. சரியா? So likewise you are going to finish the whole exercise till number 7 வரை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பேஜ் 114ல homework செய்ய போகிறீங்க. Write there as your homework. Now how to use the future continuous tense, அதை எப்படி யூஸ் பண்ணலாம். I will be traveling in a bus by this time tomorrow. My friends will be playing but I am working here. சரியா? நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் பஸ்ஸில் பிரயாணம் போவேன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வில் பி பிளேயிங். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் விளையாடி கொண்டு இருப்பாங்க, ஆனால் நான் இங்கே வேலை பார்க்கிறேன். உமாஸ் ஃபேமிலி இஸ் கோயிங் ஆன் அ ஹாலிடே. ரைட் வாட் தே வில் பி டூயிங் தேர். ஸோ pictures has been given to you. Now about Uma's family story. சரியா? the pictures has been given to you about Uma's family story. உமா ஃபேமிலி லீவில் என்ன செய்ய போகிறாங்க, எங்கே போகிறாங்க குறித்து பிக்சர்ஸ் சைடில் கொடுத்துருக்கு. இட் ஹஸ் பின் கிவன் அட் த சைட், ரைட் ஹேண்ட் சைட். யூ ஹாவ் டு see the picture and complete the sentence. அந்த பிக்சரை பார்த்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். Now Uma, number 1, what is she doing? Uma is swimming. Uma's family is going on a holiday. Write what they will be doing there. Okay. What they will be doing. Yeah. So Uma will be swimming. Her brother. Second picture. What is the second picture? Her brother. Picture என்ன சொல்லுது தெரியல, கண்ணுக்கு தெரியல.
Okay, so he is playing. The picture is about playing. அது கிளியராகவே தெரியல எனக்கு. Okay, so fine. Come on. Uma will will be swimming. The second one is playing. So her brother will be playing. Her brother will be playing. Then the third one, what is happening? Climbing. So see how many, can you see this picture about Uma? Number 1 உமான்னு எழுதியிருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்க பிக்சர் பாருங்கள். அவங்க ஃபேமிலி பிக்சர் காட்டியிருக்காங்க. They have shown the photo of their family. So how many members are there? There are 5 members in all. So one is Uma. Okay. The second one is her brother. And the third one is her sister. And fourth and fifth are her parents, mother and father. So we can see someone climbing. So you can write there her sister. Okay, her sister, because there we can see 2 girls, right? Yeah. So her sister is her sister will be climbing. We have to use past future, yeah. So past, they will be we have to use. So her sister will be climbing. அவ ஏறி கொண்டிருக்கிறார். So climbing. The fourth picture is about cooking. Her father is cooking something. Can you see the smoke coming up? So her father will be cooking. Her father will be cooking. The fifth one is mother is fishing. இல்லையா, மீன் பிடிக்கிறாங்க இல்லையா. So her mother will be fishing. Her mother will be fishing. The sixth one, her brother, what is he doing? He's taking some pictures. So her brother will be taking pictures or taking photos. ஏதாவது ஒன்று எழுதலாம். Her brother will be taking pictures or taking photos. ஏதாவது ஒன்று எழுதலாம். Pictures எழுதலாம், இல்லைனா photos எழுதலாம். Okay, now the next page, turn your books to page number 116. Now there we can see, change the sentence from past continuous to future continuous. Now this is the real exercise. உங்களுக்கு இவ்வளோ நாள் இந்த 2 வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த கண்டினியூஸ் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குங்கிறது இதில் புரிஞ்சிடும். ஓகே, இதுவரை ஐ ஹெல்ப்ட் யூ, பட் ஃபார் யூ பீப்புள் தீஸ் 2 things, that is change the sentence from past continuous to future continuous, and the next one, change the sentence from future continuous to past continuous is your homework. ரெண்டிலையும் ஒவ்வொரு இது நான் சொல்லித்தரேன். The first one, she was waiting for bus. Now past, what is past over here? Was tells you that it is past tense. அப்படிதானே? was கர்த்தன past tense, singular. she வந்து singular, அதனால் was யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே வந்து கீழே பாருங்கள், they, அது வந்து ப்ளூரல், அதனால were யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ was were, இது என்ன சொல்லுது நம்மளுக்கு? பாஸ்ட்டு அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லுது. இட் இஸ் அ ஹிண்ட், அ க்ளூ தட் இட் இஸ் அ பாஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இந்த பாஸ்ட்டை நம்ம ஃப்யூச்சரில் மாற்றுறோம். ஸோ ஃப்யூச்சரில் மாற்றுறதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? வில் பி. We will use will be. So what will you write here in the answer? She will be waiting for bus. And the was தூர எடுத்துட்டு will be போடுவோம். ஸோ அதே மாதிரி they were going to கோயம்புத்தூர், என்ன செய்வோம்? were தூர எடுத்துட்டு will be. Do you understand? Okay, so likewise you're going to do the whole thing. அதே போல் இங்கே will be நம்மளுக்கு என்ன சொல்லுது? ஃப்யூச்சர்னு காட்டுது. ஸோ அந்த ஃப்யூச்சரை தூர எடுத்துட்டு what we are going to put? Past continuous. We are going to put past continuous. So which word shows you that it is past continuous? Was and were. Was we will use for singular, were we will use for plural. ஸோ எங்கெல்லாம் சிங்குலர் இருக்குதோ அங்கே will தூர எடுத்துட்டு was போடணும். Okay, the first one, I will be speaking to her. I was speaking to her. Be வராது இல்லையா? I was speaking to her. So it is I means singular, so was. Lucy singular,
The singular. We plural. So we'll என்ன வரும்? We were sleeping in terrace. We were sleeping in terrace. புரிஞ்சுக்கிட்டா? So this is your homework, children. Now the next one is, I will check all your homeworks. Don't take any help from your parents, okay ma, because this is the exercise. இது நீ தப்பாக எழுதுனாலும் பரவாயில்ல, ஏன்னா நீ உண்மையிலே தப்பாக எழுதிச்சின்னா உனக்கு புரியல நீ அர்த்தம். உனக்கு புரியலைங்கும் போது உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ரைட்? ஓகே. ஸோ ரைட், உனக்கு புரிஞ்சதை மட்டும் நீ என்ன செய், எழுது. Let us listen. Now to listen you have to go to page number, the last page number. Do you remember unit 1ல நம்ம பார்த்தோம் last page numberல? அதே மாதிரி பேஜ் டர்ன் பண்ணுங்க. Turn your books to page number. It is in page number, let me see, 149, page number 149. Unit 2. Can you see that? Unit 2 dialogues. Okay, come on, let us read. Kotai, kotai, kotai. Hi Akshaya, how are you? Akshaya, hello Kotai, I'm fine, and what about you? Kotai, I'm also fine. Okay, meet my brother Varun. Akshaya, nice to meet you Varun. Varun, nice to meet you too. So how many people are here, ma? The question, what is the question given there? The question is asked, there 3 persons are involved in the dialogue. Yes or no? We have to put yes or no in page number 114. So how many people are there? One is Kotai, one is Akshaya, and other is Varun. So how many people are there? 3 people. So keep in mind, okay, 3 people are there. Now Akshaya, now whose brother is Varun? Varun is Kotai's brother. Keep all this thing in mind. நான் சொல்கிறது மனசில் வச்சுக்க. எத்தனை பேர் பேசுகிறாங்க? 3 பேர். கோத்தை, வருண் யார்? கோத்தையோட தம்பி. வருண் யார்? கோத்தையோட தம்பி. What are you studying, Varun? I am studying 2nd standard. கோத்தை எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்? 2nd standard. He is here to play Coco with me. என்ன விளையாடுறாங்களா? Coco. Akshaya, oh, he is always welcome. I take him in my team. அப்போ யாரோட டீமில் வருண் கோகோ விளையாட போகிறான்னா? அக்ஷயாவோட டீமில். ஓகே, now come back to page number 116, all of you. சொன்னதெல்லாம் மைண்டில் இருக்கா? Only then you can write, otherwise you cannot write the answers. Okay, here we are. Now page number 116. 3 per circle yes or no to the following. 3 persons are involved in the dialogue. Yes or no? Yes. How many person? எத்தனை பேர் பேசிட்டு இருந்தாங்க? 3 பேர். Yes. Varun is studying in 4th standard. Varun எந்த ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருந்தான்? 2nd standard. So no. Akshaya is Varun's sister. Akshaya வருணுடைய அக்காவா அக்ஷயா? நோ. கோத்தை. ஸோ புட் நோ over there. They play Coco. அவங்க கோகோ விளையாடிட்டு இருந்தாங்களா? எஸ். வருண் பிளேஸ் இன் கோத்தை டீம். கோத்தையோட டீமில் தான் வருண் விளையாடினானா? நோ. அக்ஷயாஸ் டீம். ஸோ புட் த நோ. ஸோ do you understand? The first one is yes, second one is no, third one is no, fourth one is yes, and fifth one is no. Okay, children. Now the next page you have to read this. You have to read this. See how they speak at this situation and practice as if you were in that situation. So come on, let us read together. Ma, I am home. Where are you?
ஸோ அம்மா அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க? ஐ எம் இன் த கிச்சன். ஐ எம் ஸோ ஹங்க்ரி. வாட் இஸ் தேர் டு ஈட்? ஐ ஹாவ் மேட் யுவர் ஃபேவரட் கொல்கட்டை. கொல்கட்டை. Wow, where is it? Where is Kolkata? It is there, but you look dirty. Go and freshen up. I wash my hands later. First, you give it to me. No, go and change your uniform. Ma, I have changed my uniform. Now give me the delicious Kolkata. Good boy, now you can have it. The Kolkata is yummy. Thank you, Ma. You are welcome. So now what is the meaning of this? நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஸோ வாட் மதர் இஸ் சேயிங், நான் கிச்சனில் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்கு, சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கா? என்ன இருக்குது? நான் உனக்கு பிடிச்ச கொல்கட்டை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓ வா, அது எங்கே இருக்குது? கொல்கட்டை எங்கே இருக்குது? இது இங்கே தான் இருக்குது. பட் நீ என்ன செய்யணும்? போய் கை கால் கழுவிட்டு வா. உன்னை பார்க்க ரொம்ப அழுக்காக இருக்கிற. நான் என்னோட கை பிறகு கழுவிடுவேன். ஃபஸ்ட் எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிட்றதுக்கு கொல்கட்டை தாங்க. இல்லை, போய் துணியை மாற்றிட்டு வா, உன்னுடைய ஸ்கூலோடைய யூனிஃபார்மை மாற்றிட்டு வா. அம்மா, நான் துணியெல்லாம் மாற்றிட்டேன், இப்போ எனக்கு அந்த ருசியான கொல்கட்டை தாங்க. நல்ல பிள்ளை, நல்ல பையன், இப்போ எடுத்துக்க. கொல்கட்டை இஸ் யம்மி. கொல்கட்டை ரொம்ப ருசியாக இருக்குது. தேங்க்யூ அம்மா. ஸோ வாட் am I saying? You are welcome. Okay, now structures that are useful for this situation. So in the situations I use funny, you have to talk. I feel hungry, you need to freshen up and all. Using these structures you have to make sentences. Now this is the next lesson in unit 2, the farmer and his daughter. So completely about the farmer and the village area, isn't it? So we will read some of the paragraph today and the rest we will see tomorrow. So there ends the lesson, farmer's friend. Now we are going to see a new lesson, that is the farmer and his daughters. Daughters, that means plural. அப்போ ஒரு பிள்ளைல 2-3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. Okay, now let us read the lesson. In the village of Manipuram there lived a wealthy farmer. So what is the name of the village, children? Manipuram. What is the name of the village? All of you say Manipuram. Say loudly, okay? Don't just look here and there. மேம் என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது கவனிக்கணும்ட்டு இல்லை. யூ ஹாவ் டு லிசன் டு த லெசன். சில பேர் அப்படியே கிளாஸ் ஒர்க் போகிறீங்க. நோ, யூ ஹாவ் டு லிசன். லெசனை கவனிச்சாதான் உனக்கு புரியும், இல்லையா? இன் த வில்லேஜ் ஆஃப் மணிப்புரம் there lived a wealthy farmer. He had 3 daughters. ஸோ வெல்தி ஃபார்மர்னா ஒரு பணக்கார விவசாயி இருந்தார் எங்கே? மணிப்பூரத்தில். அவருக்கு எத்தனை பெண் குழந்தையா? 3 daughters, 3. All his daughters were married and living their life happily. 3 பேரும் கல்யாணம் முடித்து சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். The farmer was getting old. இப்போ அவருக்கு, இந்த விவசாயிக்கு என்ன ஆச்சு தான், வயசாயிட்டே இருந்துதான். He wanted to distribute his wealth. அவருடைய சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாராம். டு ஹிஸ் டாட்டர்ஸ், பெண்களுக்கு, அவருடைய பெண் குழந்தைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்க ஆசைப்பட்டாராம். பட் ஹீ வாண்டட் டு நோ வாட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹீ குட் கிவ் டு ஈச் ஆஃப் ஹிஸ் டாட்டர்ஸ். ஆனால் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். என்ன தெரிஞ்சுக்கிறதுனா, எந்த பிள்ளைக்கு எந்த பொறுப்பை கொடுக்கலாம், யார் எதில் கரெக்டாக இருப்பான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாராம். He called all his daughters and gave each of them a bag of millet. சரியா? எல்லா பிள்ளைகளையும் பெண் குழந்தைங்களும் கூப்பிட்டு அவர் என்ன செஞ்சாராம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பை நிறையா கேப்பையை கொடுத்தாராம். என்னத்தை கொடுத்தாரு? கேப்பை, மில்லட். ஓகே.
He asked them to use grains in the best way possible and then come back to him after 1 year. அப்போ அவர் என்ன சொன்னார், சரி இதை கொண்டு போங்க, எவ்வளோ நல்ல முறையில் உங்களால் இதை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்ல முறையில் இதை யூஸ் பண்ணிவிட்டு 1 வருஷம் கழித்து நீங்கள் திரும்ப என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த 3 அக்கா தங்கச்சி மரத்தை சொன்னாங்களாம். After 1 year, the daughters came back to their father's house. சரியா, 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்களாம், அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாங்களாம். The farmer welcomed all of them. அந்த விவசாயி எல்லாரையும் வரவேற்றார். வாங்க என் தங்கங்களா, என் மக்களா, வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றார். First he called the elder daughter and asked about what she had done with the grains given to her. மூத்த மகளை கூப்பிட்டு அவர் என்ன கேட்டாரா, நீ நான் உனக்கு தந்த அந்த தானியத்தை வச்சு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டார். She replied, Father, I fed those grains to flocks of birds that I saw on my way back to home. அவன் நினச்சினா, அப்பா நான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் நிறைய பறவைகளை பார்த்தேன்னா அந்த பறவைகளுக்கு சாப்பிட்றதுக்கு நான் என்ன செஞ்சேன், அதை கொடுத்து விட்டேன். Okay children, now from the page number 119 we will see tomorrow. That's all for today. So what you are going to do is, your homework for today is you will find out some questions and some answers. Like, where did the farmer live? The farmer lived in Manipuram. Who lived in Manipuram? A wealthy farmer lived in Manipuram. How many daughters did the farmer had? The farmer had 3 daughters. இல்லையா, இந்த மாதிரி ஒரு 5 questions மேக் பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே ஸோ ரீட் திஸ் பேசேஜ் கம்ப்ளீட்லி. பேஜ் நம்பர் 118 ஃபுல்லாக வாசித்து ஒரு 5 to 6 questions மேக் பண்ணுங்கள். மேக் 6 questions. Till then, see you. Bye children, take care. Let us meet in the next video. Be safe, obey your parents and be at home.